ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் ஈவினிங். இன்றைக்கி நான் ஒரு புது ரெசிபி ஒன்று பண்ணுறேன். அதை வீடியோ எடுக்கலான்னு தான் நான் இப்போ வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கேன். ஏற்கனவே போட்ட இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் போட்டு நான் ஒரு 1 hour முன்னாடியே ஊற வச்சு ரெடி பண்ணி வச்சிட்டேன். இப்போ தவாவில் பார்த்திங்கன்னா நான் பண்ணிகிட்ருக்கேன். பன்னீர் டிக்கா தான். இதை எப்படி பண்ணணும் அப்படின்றத நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா, ஒரு 1/2 கப் அளவுக்கு கெட்டியான தயிர் எடுத்துக்கணும். அது கூட கரம் மசாலா, சில்லி பவுடர், அதுக்கப்புறம் மஞ்சள் தூள், உப்பு, அதுக்கப்புறம் சீரகத்தூள், மிளகுத்தூள், இது எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். கூட கொஞ்சமாக லெமன் ஜூஸ் போட்டுக்கணும். அதுக்கப்புறம் க்யூபாக கட் பண்ண பன்னீர், க்யூபாக கட் பண்ண ஆனியன், க்யூபாக கட் பண்ண கேப்சிகம், இது எல்லாத்தையும் இந்த மசாலாவில் முதல்ல மசாலாவை மிக்ஸ் பண்ணி ரெடி பண்ணிவிட்டு அதில் இதை போட்டுட்டு ஒரு 1/2 hour to 1 hour ஊற வச்சுட்டு, அதுக்கப்புறம் நீங்கள் இந்த மாதிரி பன்னீர் டிக்கா பண்ணிங்கன்னா சூப்பராக ஹோட்டல் ஸ்டைலில் உங்களுக்கு பன்னீர் டிக்கா ரெடி ஆகிடும். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். என்கிட்ட அந்த டிக்கா ஸ்டிக் இல்லை, அதனால் நான் இப்போது இந்த வடை எடுக்கிற கரண்டியிலே பண்ணியிருக்கேன். ஆனால் பார்க்கும்போதே சாப்பிட்ணும் போல் ஆசையாக இருக்குது. அந்தளவுக்கு டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். வர ஸ்மெல்லே தெரியுது. ஸோ நீங்களும் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.